மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புக்கு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் எம்எல்ஏ இருந்தார். அப்போவே உங்களுக்கு தெரியும், இந்த சட்டமன்றத்தில் விவாதம்லாம் நடந்தது. இப்போ அமைச்சராக இருக்கிறீங்க. 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அப்போ யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்குது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்போவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு அரசும் போராடி போராடி தான் இந்த பிரச்சனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணாக நடக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கின்ற போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்போ யார் இந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு வெளியில் நான் யாருடைய பெயரை சொல்லலைங்க, யாருடைய பெயரை சொல்லல, பேசுறாங்க. உட்காருங்க, அவங்க பேசுறாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பிறகு வெளியில் நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அது எந்த கட்சியுடைய மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி சொன்னாங்க. இப்படி நீட்டில் வரலாறு இருக்குது. அதிமுக நீட்டை அறவாக தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும், நீட்டுக்கு முழு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கொள்கை. அதுதான் நிலைப்பாடு. அதற்காக உண்டான முயற்சி நாங்கள் எடுத்தோம். உறுப்பினர் தலவாசி இங்கே தொடர்ந்து பேசலாம். பேசிட்டாங்களே போதும் சார். சபாநாயகர் சார், பேரவைத் தலைவர், ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒரு மெம்பர் பேச ஒரு நிமிஷம் தலைவரே, தலைவரே ரூல் எடுத்து படிங்க. தலைவரே ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. சட்டசபை ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. ஒரு மெம்பர் பேசாம டெர்சரி பெஞ்சில இருந்தா பதில் வரணும். பாராளுமன்ற பேசினாங்கன்னா எங்க அப்பா கூறுக்குள்ள இருந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒன்னும் சொல்லவே இல்லையா, கட்சியை பத்தியே பேசவே இல்லை. எங்க அப்பா கூறுக்குள்ள இவங்களே வெளியே வராங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அடுத்து அதேபோல் தமிழக வரலாற்றிலே முதலாக 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சாரும். ஒன்றல்ல ரெண்டல்ல 11 மெடிக்கல் காலேஜ். இதற்கு மேலா ஒரே வருஷத்துல ஆக நீங்க என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, எடப்பாடியார் கொத்தடிமை, அதிமுக கொத்தடிமை எல்லாம் சொல்லிட்டு போங்க. எது பண்ண நாங்கள் சாதிச்சுட்டு போனோம். நாங்கள் அதான் என்னைக்காக உங்களுக்கு சொல்லிருக்கோமா? ஆக இதே முதலமைச்சர் இருக்கும் பொழுது இத்தனை சாதனை படைத்தவர் தான் எடப்பாடியார் அவர்கள். இந்த சீட்டில் 1 2 அல்ல 11 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்களும் பல இடங்களிலே பேசியிருக்கிறோம், பல இடங்களில் சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம், நீட்டு சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஆக நான் மருத்துவத்துறை அமைச்சரிடம் கேட்பதெல்லாம், தயவு கூர்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை, நான் 100 தான் இருக்குது, அவங்கள குறையும் சொல்ல முடியாது, டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உடனடியாக நிற்பதற்கு வழிபாருங்கள். ஸ்டாஃப் நர்ஸு கடைசி 2025 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் சைக்கிள். அந்த நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் அந்த ஜிஓவை அசோசியேஷன் மூலமாக என்ற கொடுத்தாங்க. அந்த ஜிஓவை ரத்து பண்ணி உடனடியாக அந்தந்த மருத்துவக் கல்லூரியிலே அந்தந்த புதுசாக ஏற்கனவே தொகுப்பூதியத்திலே வெயிட்டிங்கில் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் தயவு செய்து உடனடியாக வேலையை அமர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது, வருவாய்த்துறை அமைச்சருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 6 மாவட்டத்தை பிரித்த பெருமை எடப்பாடியார் அவர்களை உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்ல கடமைப்படுகிறேன். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுடைய மாவட்டத்திலே, அது என்னுடைய தொகுதியிலே அகசீஸ்வரம் தாலுக்கு என்று ஒரு தாலுக்கு இருக்கிறது. அங்கே 2 டிஎஸ்பி ஆஃபீஸு, 11 போலீஸ் ஸ்டேஷன், அதற்கு மேலாக 11 டவுன் பஞ்சாயத்து, 23 வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தால் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 5,30,000 பாப்புலேஷன் இருக்குது. ஆகவே நான் என்னிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் அந்த அகசீஸ்வரம் தாலுக்கா 2ஆக பிரித்து நார்வலை ஒரு தலைமையிடமாகவும் அகசீஸ்வரத்தை ஒரு தலைமையிடமாக வைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மேலாக இங்கே பேசினார்கள்,
சமூக நலத்திட்டத்திலே நான் கடந்த காலத்திலிருந்து சொல்லி வந்து வருகிறேன், பல இடங்களில் பேசியிருக்கிறோம். 33 லட்சம் பேக்லாக் இருக்குது. திண்டிவனத்தில் மட்டும் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது போக 29 லட்சம் பேருக்கு பேக்லாக்கு பென்ஷன் கொடுக்கலன்னு அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தயவு கூர்ந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், இது கடந்த காலத்திலே நடந்த விஷயம். இருந்த போதிலும் நீங்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அடுத்தபடியாக லேண்ட் சீலிங், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், அதில் லேண்ட் சீலிங் வருது 37B. 37Bயில் those who are going to start a medical